ஒரு வகையில பாத்தீங்கன்னா இன்னொரு வகையில ஃபீல் ஆகும். கமர்ஷியல் படம் பெரிய வெற்றி அடையும், ஒரு ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, கூட்டமா எல்லாம் வரும். பட் உள்ள எனக்கு மட்டும் ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கும். அதுக்கான பெரிய அப்ரிசியேஷன் இருக்காது. ஒரு குட் டைரக்டர்ஸ் லிஸ்ட் போட்டோம்னு வைங்களேன், இவ்வளவு இட்டு கொடுத்துட்டு அதுல என் பேர் இருக்காது. அன்பே சிவம்னு ஒரு படம் போதும் சார். நீங்க அதான் சொல்றேன், நீங்க யாருன்னு சொல்றதுக்கு அன்பே சிவம் அது வேற சேனல் விஜய். நான் சொல்ல வரது அதான். என்ன பொறுத்தவரை சினிமா இஸ் a huge business. ஒரு லட்சக்கணக்கான பேர் இன்வால்வ் ஆகிற, அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு பிசினஸ் அது. அதுல அது மிகப்பெரிய பொழுது சாதனம். அது போக கோடிக்கணக்கான மக்கள் நம்மளை நம்பி அவங்க காசை கொடுத்து அந்த 3 மணி நேரம் அவங்க கவலையெல்லாம் மறந்து இருக்க வராங்க. ஸோ அவங்கள நல்லபடியா சந்தோஷப்படுத்தணுங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை. பட் என்னதான் கமர்ஷியல் மூவின் டேக் இருந்தாலும் 30 வருஷமா கண்டினியூஸா பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் மக்கள் ரசிகர்கள், அவங்கள நான் மக்கள் ரசிகர்கள் சொல்ல மாட்டேன், தெய்வங்கள்னு சொல்லுவேன். அவங்களோட ஆதரவுல தான் நான் ஓடிட்டு இருக்கேன். ஆனா இப்ப கமர்ஷியல் ஓகே இவ்வளவு ஹிட் ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்கு. அதுக்கான ஒரு பொசிஷன் இன்னும் எனக்கு கிடைக்கலன்ட்டு. பட் அதை பத்தி கவலையும் படுறது இல்லை. நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட கொள்கை. உங்க பொசிஷன் என்னன்னா சார், இந்த பொங்கலை நீங்க தான் காப்பாத்துனீங்க சினிமா தியேட்டர்கள்ல மக்களை என்டர்டைன்மெண்ட்டுக்காக. அதே மாதிரி போன சம்மர் பொங்கலுக்கு போன சம்மருக்கு அரண்மனை. இதுக்கு மேல என்ன சார் வேணும்? அதான் சார், என்ன பொறுத்தவரை அதான். இப்போ படம் பார்க்குற மக்கள் சந்தோஷம், மீடியா ரசிச்சு எல்லாம் ஆர்வம் கொடுக்குறாங்க.